Good morning, dear. Factors affecting the reaction rate. First one, which fact or five factors. First one, nature and state of the reactant. Second factor, concentration of the reactant. Third factor, surface area of the reactant. Fourth factor, temperature. Fifth factor, catalyst. Okay, the five factors affect the rate of the reactions. The five factors which affect the rate of the reaction. First one, nature and state of the reactant. Okay, first factor வந்து rate of the reaction இதெல்லாம் அஃபெக்ட் பண்ண போதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் நேச்சர் அண்ட் ஸ்டேட் ஆஃப் தி ரியாக்டன்ஸ் பார்க்கலாம். ஸ்டேட் ஆஃப் தி ரியாக்டன்ஸ். ஓகே, we know that chemical reaction involving breaking of certain existing bonding of the reactant, அதாவது ரியாக்டன்ஸ் கிடைக்கல பாண்ட் வந்து பிரேக்கப் ஆகும், அதில் ஒரு ஃபார்மிங் நியூ பாண்ட் ஃபார்ம் ஆகும். ஸோ நியூ பாண்ட் ஃபார்ம் ஆகிறது வந்து டு தி ப்ராடக்ட் விச் லீட் டு தி ப்ராடக்ட். வாட் யூ மீன் தட், நமக்கு தெரியும் ஆல்ரெடி கெமிக்கல் ரியாக்ஷன் எப்படின்னு வளர்க்கணும். ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் ஏ பாண்ட் ஏ ப்ளஸ் பி பாண்ட் பி. ஸோ இது ரியாக்டன்ஸ். எப்படி ஏபி ஃபார்ம் என்ன ஃபார்ம் ஆகும், ஏபி ஃபார்ம் ஆகும். ஸோ இங்கே இருக்கக்கூடிய பாண்ட் பிரேக்கப் ஆகும், இங்கே இருக்கக்கூடிய பாண்ட் பிரேக்கப் ஆகிட்டு ஸோ ஏக்கும் பி கிடையில் ஒரு நியூ பாண்ட் ஃபார்ம் ஆகும். ஸோ அதான் மீனிங். டு அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ அப்போ ரியாக்டன்ட் இருக்கக்கூடிய பாண்ட் பிரேக்கப் ஆகிட்டு ஒரு புதுசாக பாண்ட் ஃபார்ம் ஆக தான் ஃபார்மேஷன் ஆஃப் தி ப்ராடக்ட்னு சொல்லக்கூடிய ஃபார்மிங் நியூ பாண்ட் ஃபார்ம் ஆகும் இன் தி ப்ராடக்ட்டு. ஓகே, ஸோ இதுதான் மீனிங்ஸ். The net energy involved in this process depend on the nature of the reactant. Rate are different for different reactions. So depending on the nature of the reactants, the net energy involved in the process, இந்த ப்ராசஸ் வந்து இந்த திஸ் ப்ராசஸ் இன்வால்வ் ஆகக்கூடிய எனர்ஜி வந்து எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா நேச்சர் ஆஃப் தி ரியாக்டண்டாக டிபெண்ட் பண்ணியிருக்குது. ஸோ ரேட்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட் ரியாக்டண்ட்டுக்கு டிஃப்ரெண்ட் ரேட்டில் ஒர்க் பண்ண முடியுது. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். ரெடாக்ஸ் ரியாக்ஷன், ரெண்டு ரியாக்ஷன் கம்பேர் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட் ஒன் ரியாக்ஷன், செகண்ட் ரியாக்ஷன். ஃபஸ்ட்டு ரியாக்ஷன்ஸ் பாருங்கள், ஃபஸ்ட்டு ரியாக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ரெடாக்ஸ் ரியாக்ஷன் பிட்வீன் ஃபெரஸ் அம்மோனியம் சல்ஃபேட் அதான் FeS அண்டு K14 இதுக்கிடையில் ஒரு ரெடாக்ஸ் ரியாக்ஷன் நடக்குது. ஸோ அது அனதர் ரியாக்ஷன் ரெடாக்ஷன் ரியாக்ஷன் பிட்வீன் ஆக்சாலிக் ஆசிட் K14 இருக்குது. ரெண்டு ரியாக்ஷன் இருக்குது. இப்போ ரெண்டையும் கம்பேர் பண்ண போகிறோம். இப்போ ரெண்டு ரியாக்ஷனையும் கம்பேர் பண்ண போகிறோம். இதில் வந்து எது ஃபாஸ்ட்டாக நடக்கும் போது, ஃபாஸ்ட்டாக மீன்ஸ் எதோட ரேட் வந்து அதிகமாக இருக்குது. சரி பார்க்கலாமா. ஃபஸ்ட்டு என்னது ரியாக்ஷன் பிட்வீன் FeS ஃபெரஸ் அம்மோனியம் சல்ஃபேட் அண்ட் K14 ரியாக்ஷன் ஃபாஸ்ட்டாக நடக்குமா, இல்லை ஆக்சாலிக் ஆசிட் K14 கூட ரியாக்ஷன் வந்து ஃபாஸ்ட்டாக நடக்குமா. ஸோ இதுதான் நேச்சர் ஆஃப் தி ரியாக்டன் டிபெண்ட் பண்ணி என்னது ரேட்டு வந்து சேஞ்ச் ஆகுது. ஸோ ஃபஸ்ட் ஒன், த ஆக்சிடேஷன் ஆஃப் ஆக்சலேட் அயான்ஸ் பை K14. ரெண்டாவது ஈக்குவேஷன் சொல்கிறாங்க, ஆக்சிடேஷன் ஆஃப் ஆக்சலேட் அயான்ஸ். அது ஆக்சாலிக் ஆசிட்டில் H இல்லைன்னா அது பேர் ஆக்சலேட் அயான்ஸ் அர்த்தம். ஓகே, ஆக்சலேட் அயான்ஸ் பை K14. ஆக்சலேட்டை K14ஆல் ஆக்சிடைஸ் பண்ணுறாங்க. அப்போ ரிலேட்டிவ் ஸ்லோவாக நடக்கும் கம்பேர்ட் டு ஃபஸ்ட் ரியாக்ஷன் இருக்கு இல்லையா, FeS அண்ட் K14. FeSனால் ஃபெரஸ் அம்மோனியம் சல்ஃபேட், அதான் Fe2+ தான் ஃபெரஸ். K14 ரெண்டே கம்பேர் பண்ணுறப்ப இது செகண்ட் ரியாக்ஷன் வந்து ஸ்லோவாக நடக்குது. ஃபஸ்ட் ரியாக்ஷன் அண்ட் செகண்ட் ரியாக்ஷன் கம்பேர் பண்ணுறப்ப இது ஸ்லோவாக இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த மீனிங் என்னென்னா ஆக்சிடேஷன் ஆஃப் ஆக்சலேட் அயான். ஆக்சலேட் அயான்ஸ்னால் COO-, அதான் H இருந்தால் ஆக்சாலிக் ஆசிட். ஸோ ஆக்சலேட்டை K14 வந்து ஸ்லோவாக ஆக்சிடைஸ் பண்ணுது. கம்பேர் டு எதை கம்பேர் பண்ணுறோம்னா K14க்கும் Fe2+னால் ஃபெரஸ். Fe2+னால் இது ஃபெரஸ். ஸோ ரெண்டே கம்பேர் பண்ணுறோம். இது செகண்ட் ரியாக்ஷன் வந்து ஸ்லோவாக நடக்குது. ஓகே, இன்ஃபேக்ட் ஹீட்டிங் இஸ் ரெக்கார்ட் ஃபார் தி ரியாக்ஷன் பிட்வீன் K14 அண்ட் ஆக்சலேட் அயான்ஸ். ஸோ இப்போ செகண்ட் ரியாக்ஷனுக்கு வந்து கண்டிப்பாக இந்த ஹீட்டிங் நெசசரி. ஓகே, K14 ஆக்சலேட் அயன் வந்து இந்த கேரட் அவுட் அட் அரௌண்டு 60 டிகிரி செல்சியஸ். இப்போ செகண்ட் ரியாக்ஷன் வந்து ஸ்லோவாக நடக்குது. ஸோ அதனால் அந்த ரியாக்ஷன் நடக்கிறதுக்கு ஹீட்டிங் கண்டிப்பாக தேவைப்படுது. இப்போ ஆக்சாலிக் ஆசிட் K14 அந்த ரியாக்ஷன் மீன்ஸ் டைட்ரேஷன் நடக்கணும் அரௌண்ட் வந்து 60 டிகிரி செல்சியஸில் நடக்கும். ஏன்னா அது ஸ்லோவாக நடந்துட்டு இருந்துச்சு. ஸோ அப்போ டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணால் ரியாக்ஷன் ரேட் இன்க்ரீஸ் ஆகணும். ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ ரெண்டு ரியாக்ஷன் கம்பேர் பண்ணுறாங்க. FeS ஃபெரஸ் அம்மோனியம் சல்ஃபேட், ஃபெரஸ்னால் Fe2+, K14 ரெண்டு ரியாக்ஷனையும் கம்பேர் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஆக்சாலிக் ஆசிட்டோடைய H இல்லைன்னா ஆக்சலேட் அயன்ஸ் அது வந்து ஆக்சலைஸ் பண்ணக்கூடிய K14 ஸ்லோவாக நடக்குது. ஸோ அதனால் அந்த 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 ஆக்சாலிக் ஆசிட்டை வந்து ஆக்சாலேட் அயன்ஸ் ஆக்சலைஸ் பண்ணுற K14க்கு வந்து டெம்பரேச்சர் நீட் பண்ணணும். ஐ மீன்ஸ் அரௌண்ட் 60 டிகிரி செல்சியஸில் வித்தவுட் 60 டிகிரி ஸ்லோவாக நடந்துகிட்ருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு
physical state of the reactant also play an important role. இது வந்து நேச்சர் ஆஃப் தி முடிஞ்சிச்சு ஃபஸ்ட்டு. ரெண்டுமே வால்யூமெட்ரிக் அனலைஸில் இந்த ரெண்டு எக்ஸ்பிளைன் பார்த்தோம்லே அது வந்து வால்யூமெட்ரிக் அனலைசிஸ். வால்யூமெட்ரிக் அனலைசிஸ் டைட்ரேஷன் ரெண்டையும் கம்பேர் பண்ணுறப்ப ஆக்சாலிக் ஆசிட் யூஸ் பண்ணுறப்ப கண்டிப்பாக அதை ஹீட் பண்ணி ஆகணும். ஆக்சாலிக் ஆசிட் எடுத்து ஹீட் பண்ணு K1 ஹீட் பண்ணும். ஸ்லோவாக நடந்துகிட்ருக்கு, அதெல்லாம் ஹீட் பண்ணணும். எவ்வளோனா 6 டிகிரி தேவைப்படுது. அடுத்தது ஃபிசிக்கல் ஸ்டேட்டை கம்பேர் பண்ண போகிறோம். physical state of the reactant also play important role in the influence rate of the reaction. ஒரு ரியாக்ஷனோட ரேட்டை வந்து அஃபெக்ட் பண்ணக்கூடியது ஃபிசிக்கல் ஸ்டேட்டு கூட அஃபெக்ட் பண்ணும். ஃபிசிக்கல் ஸ்டேட்னா சாலிட் ஸ்டேட்டா லிக்விட் ஸ்டேட்டா அல்லது கேசியஸ் ஸ்டேட்டா. ஸோ இந்த ஸ்டேட்டு கூட ஆல்சோ அது இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் ரேட் ஆஃப் தி ரியாக்ஷன். இம்பார்ட்டன்ட் ரூல் ஃபார் தி ரேட் ஆஃப் தி ரியாக்ஷன் அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் ரூல் ஃபிசிக்கல் ஸ்டேட் ஆஃப் தி ரியாக்டன்ட் ஆல்சோ. ஒரு ரியாக்டண்டோடைய ஃபிசிக்கல் ஸ்டேட் ரியாக்டன்ட் அப்படிங்கிறது ரியாக்டண்டோடைய கேசி ஸ்டேட்டு லிக்விட் ஸ்டேட்டு சாலிட் ஸ்டேட் ஆல்சோ இம்பார்ட்டன்ட் ரூல் இன் தி அஃபெக்ட் தி ரேட் ஆஃப் தி ரியாக்ஷன். ரேட் ஆஃப் தி ரியாக்ஷனோட ரேட்டை வந்து அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் ரூலாக இருக்குது. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள், இதோட முடிஞ்சிச்சு. கேஸ் ஃபேஸ் reactions are faster compared to solid and liquid reactants. நம்ம எடுத்துக்கூடிய இந்த பாயிண்ட்டை பாருங்கள். கேஸ் இந்த ரெண்டு பாருங்கள். கேஸ் ரியாக்ஷன்ஸ் ஆர் ஃபாஸ்டர் கம்பேர்ட் டு ரியாக்ஷன் இன்வால்விங் சாலிடு ஆர் லிக்விட் ரியாக்டன். நம்ம எடுத்துக்கூடிய ரியாக்டன் வந்து சாலிடு ஆர் லிக்விடாக எடுத்துக்கிட்டோம்னா அதை விட நம்ம கேசியஸ் ரியாக்டன் இன்வால்வ் ஆகக்கூடிய ரியாக்ஷன் தான் ஃபாஸ்ட்டாக நடக்கும். புரிஞ்சுதா? physical state of the reactants also play important role in the rate of the reaction, influence of rate of the reaction. First, gas phase reactions are faster as compared to the reaction involving solid or liquid reaction. solid or liquid reactant எடுத்துக்கிட்டு இன்வால்வ் ஆகக்கூடிய கெமிக்கல் ரியாக்ஷனை விட நம்ம எடுத்துக்கூடிய ரியாக்டன் கேஸ் ஃபேஸில் இருந்துச்சுன்னா ஃபாஸ்ட்டாக நடக்கும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள், நல்லா தெரிஞ்சு இல்லையா? 3 ஸ்டேட் இருக்குது. ரியாக்டன்ட் வந்துரு கேசியஸ் ஸ்டேட்டு, சாலிட் ஸ்டேட், லிக்விட் ஸ்டேட் இருக்குது. எந்த ரியாக்டன்ட் எந்த ஸ்டேட்டில் இருக்கும்போது ஃபாஸ்ட்டாக இன்வால்வ் ஆகும், ஃபாஸ்ட்டாக ரியாக்ட் பண்ணும் அப்படின்னு கேட்டால் கேசியஸ் ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய ரியாக்டன்ஸ் தான் ஃபாஸ்ட்டாக இருக்கும் கம்பேர்ட் டு ரியாக்டன்ட் சாலிடு ரியாக்டன்ஸ் ஆர் கேசியஸ் லிக்விட் ரியாக்டன்ஸை விட. ஸோ அதுதான் ஃபாஸ்ட்டாக இன்வால்வ் ஆகும். ஸோ அதான் ஃபிசிக்கல் ஸ்டேட் அப்படிங்கிறது சாலிடு லிக்விடு கேஸு. விச் ரியாக்டன்ஸ் இன்வால்வ் ஃபாஸ்ட் ரியாக்ஷன் அப்படின்னு கேட்டால் கேசியஸ் ஸ்டேட் மீன்ஸ் கேஸ் ஃபேஸ் ரியாக்டன்ஸ் ஆர் இன்வால்வ் இன் தி கெமிக்கல் ரியாக்ஷன் இஸ் ஃபாஸ்ட் டு கம்பேர் டு தி ரியாக்டன் இன் சாலிடு ஆர் லிக்விட் ஸ்டேட். ஓகே, நெக்ஸ்ட் அதோட எக்ஸாம்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். என்ன எக்ஸாம்ஸு? எக்ஸாம்ஸ் பாருங்கள். இது எக்ஸாம்ஸ். ரியாக்ஷன் ஆஃப் சோடியம் மெட்டல் வித் அயோடின் வேப்பர். எக்ஸாம்பிள்ஸ் சொல்லுங்க. அயோடின் வேப்பர் அப்படின்னா கேஸ், சோடியம் மெட்டல், இது ரெண்டு கடை ரியாக்ஷன் நடக்குது. இது ஃபாஸ்ட்டாக நடக்கும். ஓகே, ஆனால் அயோடின்ங்கிறது வேப்பர், இப்போ சோடியம் மெட்டல் இருக்குது, இது ஃபாஸ்ட்டாக நடக்கும். எதை கம்பேர் பண்ணுறப்ப தென் தி ரியாக்ஷன் பிட்வீன் சாலிடு சோடியம் அண்டு சாலிடு அயோடின். அயோடின் சாலிடாக இருக்குது பார்த்திங்க, அங்கே என்னது வேப்பராக இருந்துச்சா? இங்கே அயோடின் வேப்பராக இருந்து தான். இப்போ ரெண்டையும் கம்பேர் பண்ணுறப்ப எது ஃபாஸ்ட் நடக்கும்? அயோடின் வேப்பர் தான் ஃபாஸ்ட் நடக்கும். த ரியாக்ஷன் பிட்வீன் சோடியம் மெட்டல் அண்டு அயோடின் வேப்பர்ஸ் தான் ஃபாஸ்ட்டாக நடக்கும் கம்பேர் டு தி ரியாக்ஷன் பிட்வீன் சாலிடு சோடியம் அண்டு சாலிடு அயோடின். சோடியம் அயோடின் ரெண்டுமே சாலிடாக இருக்குது. அப்போ அதோட சாலிடு சோடியம் அண்டு வேப்பர் அயோடின் தான் ஃபாஸ்ட்டாக நடக்குது. எதுக்கடையில் அயோடினுக்கும் சோடியத்துக்கோட ரியாக்ஷன் எது வந்து ஃபாஸ்ட்டாக நடக்குது? கேஸ் ஸ்டேட்டு. வேப்பர்னால் கேஸில் இருக்கக்கூடியது. புரிஞ்சுதா? ஃபிசிக்கல் ஸ்டேட் வந்து ரியாக்டன்ட் ஆஃப் வந்து இன்வால்வ் பண்ணக்கூடியது. ஃபிசிக்கல் ஸ்டேட் ஆஃப் தி ரியாக்டன்ஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட் ரோல்ஸ் டு தி இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் ரேட் ஆஃப் தி ரியாக்ஷன். இப்போ அயோடினுக்கும் சோடியத்துக்கும் ஒரு ரியாக்ஷன் நடக்குது. அதில் ஒரு ரியாக்ஷன் வந்து அயோடின் வேப்பராக இருக்குது. அனதர் ரியாக்ஷனில் சோடியத்துக்கும் அயோடினுக்கும் ரியாக்ஷன் நடக்குது. அதில் ரெண்டாவது ரியாக்ஷன் இருக்குல்லையே, அது ரெண்டுமே சாலிடு. விச் இஸ் ஃபாஸ்ட் அப்படின்னு கேட்டால் எதில் கேசியஸ் அயோடின் எடுத்துக்கிறோமோ அந்த ரியாக்ஷன் தான் ஃபாஸ்ட்டாக நடக்கும். ஓகே, புரிஞ்சுதா? சரி, நெக்ஸ்ட் ஒன். let us consider another exams. ஸோ அனதர் எக்ஸாம்ஸ் எடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் எக்ஸாம்ஸும் முடிஞ்சு போச்சு. ரெண்டாவது அனதர் எக்ஸாம்ஸ் பார்த்தீங்கன்னா தட் யூ ஆர் கேர்ட் அவுட் இன் தி இன்ஆர்கானிக் குவாலிட்டி அனலைசிஸ் லெட் சால்ட். குவாலிட்டி அனலைஸ் ஆஃப் லெட் சால்ட் வந்து நம்ம அனலைஸ் பண்ணப்படுது. குவாலிட்டி அனலைசிஸ் அப்படின்னா சால்ட் அனலைஸ் நம்ம ப்ராக்டிக்கலில் செய்வோம். சால்ட் அனலைசிஸ் குவாலிட்டி அனலைஸ் அப்படின்னா நம்ம
ஐடென்டிஃபை தி ஆசிட் ரெடிக்கல் அண்டு பேசிக் ரெடிக்கல். ஓகே. ஸோ அதுக்கு முன்னால் பார்த்தது வால்யூமெட்ரிக் அனலைஸ் அப்படின்னா அது எஸ்டிமேஷன் பண்ணுறது, எஸ்டிமேஷனில் அமௌண்ட்டை மெஷர் பண்ணக்கூடியது, வெயிட்டை கால்குலேட் பண்ணுறது, அது குவான்டிட்டி அனலைஸ்னு சொல்லக்கூடிய வால்யூமெட்ரிக் டேட்டிங்கிறது குவான்டிட்டி அனலைசிஸ். இப்போ நம்ம சால்ட் அனலைஸ் மீன்ஸ் குவாலிட்டி அனலைஸ் அப்படிங்கிறது ஐடென்டிஃபிகேஷன், அது டிட்டர்மினேஷன்ஸ். ஓகே. குவாலிட்டி அனலைசிஸில் நம்ம என்ன சொல்கிறோம், லெட் சால்ட்டை குவாலிட்டி அனலைஸில் நம்ம எடுத்துக்க போகிறோம். ஓகே, நல்லா பாருங்கள். இஃப் யூ மிக்ஸ் aqueous solution of colorless potassium iodide, aqueous solution of colorless potassium iodide with colorless solution of lead nitrate, ரெண்டு ரியாக்ட் பண்ணோம்னா அவங்க precipitate yellow lead iodide takes place instantaneously. ஸோ அதே இஃப் யூ மிக்ஸ் வித் சாலிட் lead nitrate with என்னது பொட்டாசியம், சாலிட் பொட்டாசியம் எல்லோ கலர்லெஸ் வில் பி ஸ்லோலி. ரெண்டு எக்ஸாம்ஸ், ஃபஸ்ட்டு வந்து ரெண்டு எடுத்துக்கோங்க. இது என்ன இருக்குது, கலர்லெஸ் சொல்யூஷனில் எடுத்திருக்காங்க, லிக்விட் ஸ்டேட்டில் இருக்காங்க. இங்கே தான் இது ஒரு சாலிட் பொட்டாசியம் ஐடு எடுத்திருக்காங்க. யூ மிக்ஸ் சாலிட் lead nitrate சாலிடு பொட்டாசியம் எடுத்தால் எல்லோ கலர் வந்து ஸ்லோவாக ஃபார்ம் ஆகும். இங்கே பாருங்கள், இப்போ சொல்யூஷனாக இருந்தால் எல்லோ கலர் வந்து என்னது ஃபாஸ்ட்டாக ஃபார்ம் ஆகுது, இன்ஸ்டன்டேனியஸ்லி ஃபார்ம் ஆகுது. நம்ம எடுத்துக்கக்கூடியது என்னென்ன எடுத்துருக்காங்க, பொட்டாசியம் அயோடைடுங்கிற ஒரு கலர்லெஸ் சொல்யூஷன் எடுத்துக்கோங்க. பொட்டாசியம் அயோடைடு சொல்யூஷன் எடுத்துக்கணும். aqueous solution of colorless potassium solution with colorless solution of lead nitrate. ரெண்டுமே சொல்யூஷன் ஃபார்ம் எடுத்துட்டோம்னா நம்ம precipitate instantaneously ஃபார்ம் ஆயிரும். லுக் அட் திஸ் டயக்ராம். ஸோ அதே இஃப் யூ மிக்ஸ் அ சாலிட் lead nitrate சாலிட் பொட்டாசியம் ஐடு அப்போனா எல்லோ கலர் சொல்யூஷன் வந்து என்னது ஸ்லோவாக தான் ஃபார்ம் ஆகும். ஓகே. நம்ம டெஸ்ட் டியூப்பில் எடுக்கும் பொழுது என்ன செஞ்சுக்கணும், அந்த சால்ட்டை எடுத்துக்காமல் சொல்யூஷனை எடுத்துக்கிட்டோம்னா கலரை ஈஸியாக ஃபார்ம் ஆகுது. நம்ம ப்ராக்டிக்கலில் ஃபார்ம் ஆகும். ப்ராக்டிக்கல் லெட்டை வந்து ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுறதுக்காண்டி நம்ம ஒரு லெட்டு ப்ரெசண்டாக இருக்கக்கூடிய என்ன எடுத்துக்கலாம், lead nitrate. lead nitrateங்கிறது சால்ட் கண்டெயின் லெட் இருக்குது, இது ஒரு பேசிக் ரெடிக்கல். அந்த lead nitrate வந்து சால்ட்டை எடுத்துக்காமல் அது என்னது சொல்யூஷன் ஃபார்மில் எடுத்துக்கிட்டு அது என்ன ஆட் பண்ணுறாங்க, பொட்டாசியம் ஐடுங்கிற சொல்யூஷன் ஆட் பண்ணினா நம்ம ப்ராக்டிக்கல் ஆல்ரெடி 11th செஞ்சுருப்பேன்னு நினைக்கிறேன். பொட்டாசியம் ஐடு சொல்யூஷன் ஆட் பண்ண உடனே எல்லோ சொல்யூஷன் ஃபார்ம் ஆகும், எல்லோ precipitate ஃபார்ம் ஆகும், ஃபாஸ்ட் இன்ஸ்டன்டேனியஸில் ஃபார்ம் ஆகிரும். ஸோ நீ lead nitrate சாலிடில் எடுத்துக்கிட்டு அந்த பொட்டாசியம் சாலிட் ஆட் பண்ணினா அங்கே என்னது நமக்கு சொல்யூஷன் தெரியாது, எல்லோ கலர் வந்து ஸ்லோவாக தான் ஃபார்ம் ஆகும். ஸோ அப்போ சாலிடாக இருக்கும் போதோட சொல்யூஷனாக இருக்கும்போது ஃபாஸ்ட்டாக ரியாக்ட் பண்ணுது அப்படிங்கிற சொல்ல வந்தோம். அப்போ ரியாக்டன் நம்ம எடுத்துக்கூடிய ரியாக்டன்ட் வந்து சாலிட் லிக்விடோட கேஸ் அதிகமாக ரியாக்ட் பண்ணும். இப்போ சாலிட் லிக்விடை கம்பேர் பண்ணுறப்ப லிக்விட் வந்து ஃபாஸ்ட்டாக ரியாக்ட் பண்ணுங்கிறது ஒரு எக்ஸாம்பிள்ஸு. ஓகே. நெக்ஸ்ட் வந்து கான்சன்ட்ரேஷன் ஆஃப் தி ரியாக்டன்ஸ். நெக்ஸ்ட் வந்து என்னது கான்சன்ட்ரேஷன் ஆஃப் தி ரியாக்டன் எடுத்துக்க போகிறோம். அடுத்த ஃபேக்டர் வந்து கான்சன்ட்ரேஷன் ஆஃப் தி ரியாக்டன். ரேட் ஆஃப் தி ரியாக்ஷன் இன்க்ரீசஸ் வித் இன்க்ரீஸ் இன் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் தி ரியாக்டன். எப்போ ரேட் ஆஃப் தி ரியாக்ஷன் இன்க்ரீஸ் ஆகுது, ஒரு ரியாக்ஷனோட ரேட்டு ஸ்பீடு எப்போ இன்க்ரீஸ் ஆகும், அப்போ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ட் இன்க்ரீஸ் பண்ணோம்னா, ரியாக்டன் கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் பண்ணோம்னா இது வரைக்கும் முடியும். ரேட் ஆஃப் தி ரியாக்ஷன் இன்க்ரீசஸ் வித் இன்க்ரீஸ் இன் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் தி ரியாக்டன். ஒரு ரியாக்ஷனாக ரியாக்டன் லெஃப்ட் சைடில் இருக்கும், ரைட் சைடில் ப்ராடக்ட் இருக்கும். நம்ம எதோட கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் பண்ணோம், ரியாக்டன் கான்சன்ட்ரேஷன் நம்ம அதிகமாக எடுத்துக்கிட்டோம்னா கான்சன்ட்ரேஷன் அதிகமாக எடுக்கும்பொழுது ஈஸியான இந்த ப்ராடக்டாக கன்வெர்ட் ஆயிரும். ரேட் ஆஃப் தி ரியாக்ஷன் வந்து ஃபாஸ்ட்டாக நடக்கும். திஸ் எஃபெக்ட் கான்சன்ட்ரேஷன் இஸ் எக்ஸ்பிளைன்ட் ஆன் தி பேசிஸ் ஆஃப் கொலிஷன் தியரி. ஸோ இந்த கான்சன்ட்ரேஷன் எஃபெக்ட் எதை பேஸ் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணால் கொலிஷன் தியரி நிறைய பேஸ் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். எதை பேஸ் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணால் பேசிஸ் ஆஃப் கொலிஷன் தியரி ஆஃப் ரியாக்ஷன்ஸ் ரேட்ஸ். நம்ம என்ன rate of the reaction increases with increase in concentration of the reactant. This concentration effect is basis on the collision theory. collision theory பேஸ் பண்ணி தான் கான்சன்ட்ரேஷனோட எஃபெக்ட் வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறோம். கான்சன்ட்ரேஷன் சேஞ்ச் பண்ணால் ரேட் இன்க்ரீஸ் ஆகும். எதோட கான்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணோம், ரியாக்டன் கான்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணும், அப்போ ரேட் ஆஃப் தி ரியாக்ஷன் இன்க்ரீஸ் ஆகும். அது எதை பேஸ் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணலாம், திஸ் எஃபெக்ட் பேசிஸ் ஆன் தி கொலிஷன் தேரி. ஓகே. கொலிஷன் தேரியை பேஸ் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். அடுத்து பாருங்கள், அக்கார்டிங் டு திஸ் தேரி rate of the reaction depends upon the number of collision between the reactant molecule. அக்கார்டிங் டு ரேட் ஆஃப் தி ரியாக்ஷன் எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா, ஒரு ரியாக்ஷனுடைய ஸ்பீடு வேகம் வந்து எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா, the collisions between the reactant species, reactant கிடைக்கக்கூடிய கொலிஷன் டிபெண்ட் பண்ணியிருக்கோம் ரேட் ஆஃப் தி ரியாக்ஷன். ரேட் ஆஃப் தி ரியாக்ஷன் டிபெண்ட்ஸ் அப்பான் தி நம்பர் ஆஃப் கொலிஷன் between the reactant species, reactant molecule. அப்போ ஹையர் கான்சன்ட்ரேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே கொலிஷன் வந்து அதிகமான பாசிபிலிட்டிஸ் இருக்கும், அப்போ ரேட் ஆஃப் தி ரியாக்ஷன் வந்து அதிகமாக இருக்கும். Higher concentration, greater is possibility for collision. So hence rate of the reaction increases. Do you understand? புரியுதா?
ஸோ கான்சன்ட்ரேஷன் அப்படிங்கிறது கான்சன்ட்ரேஷன் ஆஃப் தி ரியாக்டன் தான் ஹெட்டிங். அடுத்த ஃபேக்டர்ஸு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் தி ரியாக்டன்ஸ் அப்படிங்கிறது செகண்ட் ஃபேக்டரு. கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ஸ் நமக்கு ரியாக்ஷனாக ரியாக்டன் லெஃப்ட் சைடில் இருக்கும், ரைட் சைடில் ப்ராடக்ட் இருக்கும். அப்போ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் தி ரியாக்டன்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணால் ரேட் ஆஃப் தி ரியாக்ஷன் இன்க்ரீஸ் ஆகும். ரேட் ஆஃப் தி ரியாக்ஷன் இன்க்ரீசஸ் வித் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் தி ரியாக்டன். எதை பேஸ் பண்ணி? திஸ் எஃபெக்ட் பேஸ்ட் ஆன் தி கொலிஷன் தியரி. According to this theory, இந்த this theory படி greater number of collision, the number of collisions between the reactant molecule. ஸோ அப்போ கொலிஷன் மாலிகுல் வந்து அதுக்குள்ளே கொலிஷன் மாலிகுலை பேஸ் பண்ணி தான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஸோ ஹையர் கான்சன்ட்ரேஷன் மீன்ஸ் நம்பர் ஆஃப் மோல் பெர் லிட்டர். அதிக மோல்ஸ் எடுத்துக்கிறோம். ரியாக்டன் வந்து அதிகமாக எடுத்துக்கிறோம்னு அர்த்தம். கான்சன்ட்ரேஷன் மீன்ஸ் அதிக எடுத்துக்கிறோம். ரியாக்டன் மாலிகுல்ஸ் வந்து அதிகமாக எடுத்துக்கிறோம், மோல்ஸ் வந்து நம்ம அதிகமாக எடுத்துக்கிறோம். ஸோ அதான் மோல். கான்சன்ட்ரேஷன் எத்திங் பட் மோல் பெர் லிட்டர். ஓகே, அதை ஒரு லிட்டரில் அவ்வளோ மோல்ஸ் எடுத்துக்கிறோம். ஸோ கான்சன்ட்ரேஷன் நம்பர் ஆஃப் மோல்ஸ் வந்து அதிகமாக எடுத்துட்டோம். கான்சன்ட்ரேஷன் வந்து ஹையர் கான்சன்ட்ரேஷன் இருக்கும்போது அங்கே கிரேட்டர் கொலிஷன்ஸ் பாசிபிலிட்டி. ஸோ ரேட் ஆஃப் தி ரியாக்ஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் ஓகே நெக்ஸ்ட்டு எஃபெக்ட் ஆஃப் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் தி ரியாக்டன். சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் தி ரியாக்டன். அடுத்து எஃபெக்ட் ஆஃப் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் தி ரியாக்டன் பாருங்கள். இன் ஹெட்ரோஜினியஸ் ரியாக்ஷன் எடுத்துக்கிறோம். ஹெட்ரோஜினியஸ் ரியாக்ஷன் அப்படின்னா ரியாக்டனும் ப்ராடக்ட்டும் டிஃப்ரெண்ட் ஸ்டேட்டில் இருக்கணும். சேம் ஸ்டேட் இருந்தால் ஹோமோஜினியஸ் ரியாக்ஷன் சொல்லக்கூடியது. ஹெட்ரோஜினியஸ் ரியாக்ஷன் எடுத்துக்கிறாங்க. சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் தி சாலிட் ரியாக்டன். சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் தி சாலிட் ரியாக்டன் ப்ளே இம்பார்ட்டன்ட் ரோல். அது சாலிட் ரியாக்டனோட சர்ஃபேஸ் ஏரியா, அதாவது சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் தி சாலிட் ரியாக்டன்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட் ரோல் இன் தி டிசைடிங் தி ரேட்டை டிசைட் பண்ணுறக்கூடிய இது இம்பார்ட்டன்ட் ரோலாக இருக்குது. சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் தி சாலிட் ரியாக்டன், நம்ம எடுத்துக்கூடிய ரியாக்டன் வந்து சாலிட் ஸ்டேட்டாக இருக்கணும், அதோட சர்ஃபேஸ் ஏரியா. ஸோ அது வந்து என்னது, அதுதான் எதை டிசைட் பண்ணுது, ரேட்டை வந்து டிசைட் பண்ணுது. ஸோ டிசைட் தி ரேட். என்னது ஹெட்ரோஜினியஸ் ரியாக்டன்னா ரியாக்டன்ட்டும் ப்ராடக்ட்டும் டிஃப்ரெண்ட் ஸ்டேட்டில் இருக்கணும். கேட்டலிஸ்ட் கூட டிஃப்ரெண்ட் ஸ்டேட், ரியாக்டன்ட்டும் கேட்டலிஸ்ட்டும் டிஃப்ரெண்ட் ஸ்டேட்டில் இருந்துச்சுன்னா ஹெட்ரோஜினியஸ் ரியாக்ஷன். ரியாக்டன்ஸும் கேட்டலிஸ்ட்டும். ஸோ அப்போ அந்த சர்ஃபேஸ் ஏரியா, அந்த ரியாக்டனோட கேஸ் இஸ் சாலிட் ஸ்டேட். இங்கே வந்து சாலிட் ஸ்டேட் மட்டும் எடுத்துக்கணும். சாலிட் ரியாக்டன் இருக்குல்லையே, அதோடைய சர்ஃபேஸ் ஏரியா வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோலாக இருக்குது. எதை டிசைட் பண்ணுறதுல, ரேட் ஆஃப் தி ரியாக்ஷன் டிசைட் பண்ணுறது இம்பார்ட்டன்ட் ரோலாக இருந்தது. ஃபார் கொடுத்துருக்காங்க, ஃபார் கிவன் மாஸ் ஆஃப் தி ரியாக்டன் when the particle size decreases, surface area increases. இந்த ரெண்டாவது பாயிண்ட் பாருங்கள். For a given mass of the reactant, when particle size decreases, surface area increases. I means that ஒரு சாலிடாக இருக்குது, அதை நம்ம பவுட்ரு பண்ணும்பொழுது அந்த பவுட்ரு பண்ணும்போது சைஸ் குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போ சர்ஃபேஸ் ஏரியா இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ இந்த பார்ட்டிகல் சைஸை நம்ம டிக்ரீஸ் பண்ணும் பொழுது, ஐ மீன்ஸ் பவுடராக கன்வெர்ட் பண்ணுறோம். கிவன் மாஸ் ஆஃப் தி ரியாக்டன் when the particle size decreases, ஸோ சர்ஃபேஸ் ஏரியா இன்க்ரீசஸ். பார்ட்டிக்கலோடைய சைஸ் டிக்ரீசஸ் மீன்ஸ்னா அந்த ஒரு சாலிடை வந்து நம்ம செய்கிறோம், பவுட்ரு க்ரஷ் பண்ணுறோம் இல்லை கிரவுண்ட் டவுன் பண்ணுறப்ப அரைச்சி பவுடராக மாற்றுறோம், டிக்ரீஸ் பண்ணுறோம் பார்ட்டிகளோட சைஸை. அப்போ வந்து சர்ஃபேஸ் ஏரியா இன்க்ரீஸ் ஆகுது. சர்ஃபேஸ் ஏரியா வந்து அதிகமாக இருக்கும். Surface area increases. Increase in surface area of the reactant leads to the more collision per liter per second. அப்போ சர்ஃபேஸ் ஏரியா அதிகமாக இருக்கும்போது அப்போ ரியாக்டன் மாலிகுலுக்கிடையே மோதல், கொலிஷன் மீன்ஸ் மோதல் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இன்க்ரீஸ் இன் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் தி ரியாக்டன் லீட்ஸ் டு தி மோர் கொலிஷன் பெர் செகண்டில், பெர் லிட்டர் பெர் செகண்டில் கொலிஷன் அதிகமாகுது. எப்போ சர்ஃபேஸ் ஏரியா இன்க்ரீஸ் ஆகும்பொழுது. எப்போ சர்ஃபேஸ் ஏரியா அதிகமாக இருக்கும், ஒரு சாலிடு பார்ட்டிகளோட சைஸை குறைக்கிறோம், மீன்ஸ் பவுடராக மாற்றும் போது சர்ஃபேஸ் ஏரியா அதிகமாக இருக்கும். இப்போ சர்ஃபேஸ் ஏரியா இன்க்ரீஸ் ஆகும்பொழுது அப்போ கொலிஷன் அதிகமாகும் பெர் செகண்டில். கொலிஷன் பிட்வீன் தி சர்ஃபேஸ் ஏரியா பார்ட்டிகல்ஸ் பெர் செகண்ட் பெர் லிட்டரில் அதிகமாகிட்டு இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு ஹின்ஸ் ரேட் ஆஃப் தி ரியாக்ஷன் இன்க்ரீசஸ். ஸோ அதில் என்ன காரணம் தெரியுங்களா, நம்ம எடுத்துக்கிறோம். ஃபஸ்ட்டு வந்து எனக்கு ஹெட்ரோஜினியஸ் ரியாக்ஷன் எடுத்திருக்கோம். சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் தி சாலிட் வந்து ரியாக்டன் வந்து இம்பார்ட்டன்ட் ரோல் டிசைடிங் ரேட்டை டிசைட் பண்ணுறதுல இம்பார்ட்டன்ட் ரோலாக பிகப் பண்ணுது. இது சாலிட் ரியாக்டனுடைய சர்ஃபேஸ் ஏரியா. ஸோ அப்போ கிவன் மாஸ் ஆஃப் தி நம்ம ரியாக்டன் எடுத்துக்கிட்டு
அதோடைய என்ன செய்கிறோம், பார்ட்டிகல் சைஸை டிக்ரீஸ் பண்ணுறோம். பார்ட்டிகல் சைஸை டிக்ரீஸ் மீன் தட் நதிங் பட் பவுடராக கன்வெர்ட் பண்ணுறோம். பவுடரும்பொழுது இப்போ சர்ஃபேஸ் ஏரியா வந்து அதிகமாகுது. சர்ஃபேஸ் ஏரியா அதிகமாகிறதால இன்க்ரீஸ் இன் சர்ஃபேஸ் ஏரியா இன்க்ரீஸ் ஆகும்பொழுது அப்போ கொலிஷன்ஸ் கிரேட்டர் பாசிபிலிட்டிஸ் இருக்கும் பிட்வீன் தி சர்ஃபேஸ் ஏரியா மாலிகுல்ஸ். பெர் மினிட் பெர் லிட்டர் பெர் செகண்டில் சர்ஃபேஸ் ஏரியாவில் இருக்கக்கூடிய கொலிஷன் அதிகமாகுது. ஹின்ஸ் ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ரேட் ஆஃப் தி ரியாக்ஷன் இன்க்ரீசஸ். ஸோ இது வரைக்கும் புரிஞ்சது. எதுக்கு சர்ஃபேஸ் ஏரியா அதிகமாக இருக்கோ அப்போ ரேட் ஆஃப் தி ரியாக்ஷன் வந்து அதிகமாக இருக்கும். என்ன காரணம், மோர் நம்பர் ஆஃப் கொலிஷன்ஸ் பாசிபிலிட்டிஸ் பெர் செகண்டில். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் எடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் பவுடர்டு கால்சியம் கார்பனேட். பவுடர்டு அப்படின்னா CaCO3 கால்சியம் கார்பனேட் இருக்காங்க. பவுடர்னால் என்னது, சாலிடாக இருக்கிறத நல்லா க்ரஷ் பண்ணி அங்கே சர்ஃபேஸ் ஏரியா அதிகமாக இருக்கும் நமக்கு தெரிஞ்சிருச்சோம். ரியாக்ட் மச் ஃபாஸ்டர் வித் டைல்டு HCl. HClோட ஃபாஸ்ட்டாக ரியாக்ட் பண்ணுது இது கால்சியம் கார்பனேட் பவுட்ரு. எதை விட அப்படின்னா கால்சியம் கார்பனேட்டு மார்பிளை விட சாலிடு மார்பிள்ஸ் கால்சியம் கார்பனேட் மார்பிள் வந்து HClோட ஸ்லோவாக தான் ரியாக்ட் பண்ணும். அதே மாஸ் ஆஃப் கால்சியம் கார்பனேட் பவுடருக்கு பார்த்தீங்களா, அது வந்து HClோட ஃபாஸ்ட்டாக ரியாக்ட் பண்ணும். தென் த சேம் மாஸ் ஆஃப் CaCO3 மார்பிள். CaCO3 வந்து மார்பிள் அப்படின்னு சாலிடாக வச்சுருக்கோம், கிறிஸ்டலாக வச்சுருக்கோம். இன்னொன்று வந்து CaCO3 பவுடராக வச்சுருக்கோம். ரெண்டுமே HClோட ரியாக்ட் பண்ண விடுறோம். எது ஃபாஸ்ட்டாக ரியாக்ட் பண்ணால் CaCO3 பவுடர் ஸ்டேட்டில் இருக்க பாருங்கள், அதுதான் HClோட ஃபாஸ்ட்டாக ரியாக்ட் பண்ணும். இதை விட அந்த CaCO3 மார்பிள் ஸ்டேட்டில் இருக்க பாருங்கள், அது வந்து HClோட ஸ்லோவாக தான் ரியாக்ட் பண்ணும். ஏன் பவுடராக இருக்கும்போது அதிகமாக ரியாக்ட் பண்ணுங்கிறத நீங்கள் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடிஞ்சிட்டோம். ஏன்னா அங்கே கிரேட்டர் கொலிஷன்ஸ் பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து கேட்லிஸ்ட். எஃபெக்ட் ஆஃப் ப்ரெசன்ஸ் ஆஃப் கேட்லிஸ்ட்டு. அடுத்த பாயிண்ட் வந்து எஃபெக்ட் ஆஃப் ப்ரெசன்ஸ் ஆஃப் கேட்லிஸ்ட் இருக்கணும். ஸோ ரெண்டு கிராஃப் போட்டிருக்காங்க. அதாவது so far we have learned rate of the reaction can be increased by certain extent increasing concentration, temperature, surface area. நம்ம இது வரைக்கும் பார்த்துருக்கோம். இது வரைக்கும் so far we have learned நான் இது வரைக்கும் என்னென்ன பார்த்துருக்கோம், ரேட் ஆஃப் தி ரியாக்ஷன் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். எப்படி, certain extent increase the concentration இன்க்ரீஸ் பண்ணோம், டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணோம், சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் தி ரியாக்டன்ட் இன்க்ரீஸ் பண்ணோம்னா ரேட் ஆஃப் தி ரியாக்ஷன் இன்க்ரீஸ் ஆகும் நமக்கு தெரியும். ஓகே, ஸோ ஹவர் சிக்னிஃபிகண்ட் சேஞ்ச் இன் தி ரியாக்ஷன் கேன் பி brought only addition of substance is called catalyst. ஸோ முக்கியமான சிக்னிஃபிகண்ட் சேஞ்சை கொண்டு வரப்போம். சிக்னிஃபிகண்ட் சேஞ்ச் ஆஃப் தி ரியாக்ஷன் பை தி அடிஷன் ஆஃப் கேட்டலிஸ்ட். நமக்கு தெரியும், டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணாலோ இல்லை கான்சன்ட்ரேஷன் ரியாக்டன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணாலோ இல்லை சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் தி ரியாக்டன் இன்க்ரீஸ் பண்ணாலோ ரேட் ஆஃப் தி ரியாக்ஷன் இன்க்ரீஸ் ஆகும் மறுபடியும் பார்த்துட்டோம். ஸோ அது இல்லாமல் சிக்னிஃபிகண்ட் சேஞ்சஸ் ஆஃப் தி ரியாக்ஷன், சிக்னிஃபிகண்ட் சேஞ்ச் இன் தி ரியாக்ஷன், ஒரு முக்கியமான சேஞ்சு ஏற்படுத்துகிறோம் இதில் ரியாக்ஷனில் கேன் பி brought அவுட் பை தி அடிஷன் ஆஃப் தி சப்ஸ்டன்ஸ். ஒரு சப்ஸ்டன்ஸ் ஆட் பண்ணும்போது ஒரு ரியாக்ஷன் வந்து சேஞ்ச் ஆகுது, ரியாக்ஷனோட ஸ்பீடில் வந்து சேஞ்ச் ஆகுது. அது பேர் தான் அது கேட்டலிஸ்ட். நம்ம கேட்டலிஸ்ட்னு 10th ஸ்டாண்டர்ட்லேயே படிச்சிருப்போம். கேட்டலிஸ்ட்டுங்கிறது ரேட் ஆஃப் தி ரியாக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணுறது, ரேட் ஆஃப் தி ரியாக்ஷனை சேஞ்ச் பண்ணக்கூடியது. ஆல்ரெடி நம்ம டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணணும், கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் பண்ணணும், சர்ஃபேஸ் இன்க்ரீஸ் பண்ணணும், ரேட் இன்க்ரீஸ் பண்ணோம். ஸோ அது எல்லாமே அதை விட நம்ம சிக்னிஃபிகண்ட் சேஞ்ச் எதன் மூலம் ஏற்படுத்துகிறோம்னா brought அவுட் கொண்டு வரப்படுதுன்னா பை அடிஷன் ஆஃப் கேட்டலிஸ்ட் ஆட் பண்ணுறதுனால தான். ஓகே, ஏ கேட்டலிஸ்ட் இஸ் a substance which alter the rate of the reaction without itself undergoing any permanent changes. That is catalyst definitions. Catalyst is a substance. அதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுவோம், இது வரைக்கும் முடிஞ்சிடும். ஏதாவது டெஃபினேஷன் ஸ்டார்ட் பண்ணி இதுக்கு அடுத்து catalyst is a substance which alter the rate of the reaction. இதில் ஸ்டார்ட் பண்ணணும். A catalyst is a substance which alter the rate of the reaction. alter means அதிகப்படுத்தலாம் குறைக்கலாம். அதிகப்படுத்துகிற கேட்டலிஸ்ட் இருக்குது, குறைக்கக்கூடிய கேட்டலிஸ்ட் இருக்குது. ஸோ alter the rate of the reaction without itself undergo any permanent chemical change. அதாவது கெமிக்கல் சேஞ்ச் ஏற்படுத்தாமல் ரேட் ஆஃப் தி ரியாக்ஷன் மட்டும் ஆல்ட்ரு பண்ணக்கூடிய சப்ஸ்டன்ஸ் தான் கேட்டலிஸ்ட்டுங்கிறது. கேட்டலிஸ்ட் இஸ் ஏ சப்ஸ்டன்ஸ் விச் ஆல்ட்ரு தி ரேட் ஆஃப் தி ரியாக்ஷன், ரியாக்ஷனுடைய ரேட்டை மட்டும் தான் ஆல்ட்ரு பண்ணும். வித்தவுட் இட் செல்ஃப் அண்டர்கோயிங், இட் செல்ஃப் கேட்டலிஸ்ட்டில் எந்த வித சேஞ்சும் வரக்கூடாது, கேட்டலிஸ்ட்டில் எந்த வித மாற்றம் இருக்கக்கூடாது. இட் செல்ஃப் அண்டர்கோயிங் எனி கெமிக்கல் சேஞ்ச், பர்மனன்ட் கெமிக்கல் சேஞ்ச். கேட்டலிஸ்ட்டில் எந்த வித மாற்றம் இருக்கக்கூடாது. அந்த கேட்டலிஸ்டோட ஃபங்க்ஷன் என்னதுன்னா ஆல்ரெடி அக்கரிங் ஆகிருக்கக்கூடிய பர்டிகுலர் ரேட்டில் நடந்துக்கிட்டு இருக்கும், அந்த ரேட்டை வந்து ஸ்லோப்படுத்தவும் அல்லது இன்க்ரீஸ் பண்ணக்கூடியது தான் ரேட், ஆல்ட்ரு பண்ணக்கூடியது தான் கேட்டலிஸ்டோடைய வேலை. ஓகே, வித்தவுட் இட் செல்ஃப் அண்டர்கோயிங் எனி பர்மனன்ட் கெமிக்கல் சேஞ்ச், அது வரைக்கும் தான் ரேட்டோடைய டெஃபினேஷன். They may participate in the reactions but again regenerated at the end of the reaction. Actually ஆனால் என்ன செய்யும், they participate பண்ணும்,
தே மே பார்ட்டிசிபேட் மீன்ஸ் கேட்டலிஸ்ட்டு தேங்கிறது கேட்டலிஸ்ட்டு தே மே பார்ட்டிசிபேட் இன் தி ரியாக்ஷன் பார்ட்டிசிபேட் பண்ணும். பட் ஆனால் என்ன செய்யணும், ரீஜெனரேட் ஆகிரும் ஃபைனலாக எண்ட் ஆஃப் தி ரியாக்ஷன் முடிகிறப்ப. ஒரு கேட்டலிஸ்ட் ஒன் ஆஃப் தி ரியாக்ட் வித் கேட்டலிஸ்ட்டு அதுமாரி இன்டர்மீடியட் காம்பவுண்ட் ஃபார்மேஷன் சரின்னு சொல்லுவாங்க. அந்த ரியாக்ட் வித் ஒன் ஆஃப் தி ரியாக்ட் வித் கேட்டலிஸ்ட்டு டு ஃபார்ம் இன்டர்மீடியேட் ரியாக்ட் வித் அனதர் ரியாக்டன்ட் டு ஃபார்ம் ப்ராடக்ட் கேட்டலிஸ்ட் ரீஜெனரேட் ஆயிரும். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் ரியாக்ஷன் பார்ட்டிசிபேட் பண்ணும். ஃபைனல் எண்ட் ஆஃப் தி ரியாக்ஷனில் வந்து கேட்டலிஸ்ட் வந்து திரும்ப ரிலீஸ் ஆகி ரீஜெனரேட் ஆயிரும். பார்ட்டிசிபேட் பண்ணுமே தவிர பட் என்னது கேட்டலிஸ்ட்டில் வந்து விச் இட் செல்ஃப் அண்டர்கோ எனி chemical change. But என்ன செய்யணும்னா alter the rate of the reaction. They may participate in the chemical reaction, but at the end of the reaction வந்து regenerate திரும்ப உருவாகி வெளில வந்துடும். ஓகே, பட் எந்த வித சேஞ்ச் ஆகாது. நெக்ஸ்ட்டு, in presence of catalyst energy of activation is lower. இதே greater number of molecules can across energy barrier and change over the product, thereby increasing rate of the reaction. Okay, so look at this. இந்த டயக்ராம் பாருங்கள். அந்த டயக்ராம் பாருங்கள். இதில் ஃபஸ்ட்டு ரெட் கலர் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து வித்தவுட் கேட்டலிஸ்ட் ரெட் கலர் ஆரோ. க்ரீன் கலர் பாருங்கள் கேட்டலிஸ்ட் ப்ரெசென்ட்டாக இருக்குது. எக்ஸ் ஆக்சிஸில் பார்த்தீங்கன்னா ரியாக்ஷன் ப்ராசஸ், ஒய் ஆக்சிஸில் பார்த்தீங்கன்னா பொட்டன்ஷியல் எனர்ஜி இருக்குது. ஸோ ரியாக்டன்ட் வந்து இங்கே பாருங்கள், இதுதான் ரியாக்டன்ட். ஃபஸ்ட்டு நான் வித்தவுட் கேட்டலிஸ்ட் சொல்லிடுறேன். ஸோ ரியாக்டன்ட் வந்து இங்கே போய் இன்டர்மீடியட் ஸ்டேட்டாக ஃபார்ம் ஆகிட்டு ப்ராடக்டாக ஃபார்ம் ஆகிருக்கு. ஓகே, இது வித்தவுட் கேட்டலிஸ்ட். ரியாக்டன்ட் ப்ராடக்டாக மாறுது. ஸோ அதுக்கு நம்ம தேவை வந்து ஆக்டிவேஷன் எனர்ஜி. ஸோ இந்த கேப் தான் ஆக்டிவேஷன் எனர்ஜி அதிகமாக இருக்குது. அப்போ ரியாக்டன்ட் வந்து ப்ராடக்டாக மாறுறதுக்கு இங்கே என்ன இருக்குது, ரொம்ப டைம் எடுத்துக்குது. அப்போ ஆப்ஷன்ஸ் ஆஃப் கேட்டலிஸ்ட். டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? இதே க்ரீன் கலரில் பாருங்கள், அதே ரியாக்டன்ட் க்ரீன் கலரில் இருக்கக்கூடிய ரியாக்டன்ட் வந்து ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகிடும், ஈஸியாக ஃபார்ம் ஆகிடும். அப்போ ஆக்டிவேஷன் வந்து இங்கே கம்மியாக இருக்குது, இந்த கேப் கம்மியாக இருக்குது ப்ரெசன்ஸ் ஆஃப் கேட்டலிஸ்ட்டில். ஸோ அப்போ கேட்டலிஸ்ட் ப்ரெசன்ஸாக இருந்துச்சுன்னா உடனே என்ன செய்கிறோம், ப்ராடக்டாக கன்வெர்ட் ஆகிரும். அப்போ ஆக்டிவேஷன் எனர்ஜி லோவாக இருக்கும். ஆக்டிவேஷன் எனர்ஜி அதிகமாக இருந்துச்சுன்னா அங்கே கேட்டலிஸ்ட் ஆப்ஷன்ஸாக இருக்கும், ரொம்ப டைம் எடுத்துக்கும். ஸோ டைம் எடுத்து ஃபார்ம் ஆகும். அப்போ ஆக்டிவேஷன் எனர்ஜி இஸ் லோ, ரேட் ஆஃப் தி ரியாக்ஷன் இஸ் ஹையர். ஆக்டிவேஷன் எனர்ஜி ஹையராக இருந்துச்சுன்னா ரேட் ஆஃப் தி ரியாக்ஷன் வந்து ஆக்டிவேஷன் எனர்ஜி அதிகமாக, ரேட் ஆஃப் தி ரியாக்ஷன் வந்து இருக்கும் ஸ்லோவாக தான் இருக்கும், ரொம்ப லேட் எடுத்துக்கும், டைம் ஆகும். ஸோ இங்கே பாருங்கள், ஒரு ரியாக்டன்ஸ் ஃபஸ்ட்டு ஆப்ஷன்ஸாக கேட்டு சொல்கிறேன். ஒரு ரியாக்டன் ப்ராடக்டாக மாறுறதுக்கு இவ்வளோ நேரம் ஆகும், ரொம்ப டைம் எடுத்துக்கும். ஸோ இப்போ ஆக்டிவேஷன் எனர்ஜி அதிகமாகி அதுக்கப்புறம் தான் ப்ராடக்டாக ஃபார்ம் ஆகும். ஸோ ரொம்ப டைம் எடுத்துக்கும். அப்போ இங்கே கேட்டலிஸ்ட் இருக்காது. ஒரு கேட்டலிஸ்ட் இருந்துச்சுன்னா ஈஸியாக ஆக்டிவேஷன் எனர்ஜியாக மாறிடும். அப்போ ஈஸியாக கொஞ்சம் தூரம் டக்குன்னு உடனே ப்ராடக்டாக மாறிடும். ஸோ அப்போ ஈஸியாக ஒரு ரியாக்டன் வந்து ப்ராடக்டாக மாறுறதுக்கு டைம் கம்மியாக தான் இருக்குது. ஸோ ஆக்டிவேஷன் எனர்ஜி கம்மியாக இருந்துச்சுன்னா எந்தது ரியாக்டன் ஈஸிலி கன்வெர்ட் டு ப்ராடக்ட்டு. ஸோ ஆக்டிவேஷன் எனர்ஜி அதிகமாக இருந்துச்சுன்னா ஒரு ரியாக்டன் ப்ராடக்ட் டைம் எடுத்துக்கும், ஸ்லோவாக தான் நடந்துகிட்டு இருக்கும். ஸோ ஆக்டிவேஷன் எனர்ஜி எப்போ லோவாக இருக்குன்னா ப்ரெசன்ஸ் ஆஃப் கேட்டலிஸ்ட் இருக்கணும். ஆக்டிவேஷன் எனர்ஜி அதிகமாக இருந்துச்சுன்னா அங்கே ஆப்ஷன்ஸ் ஆஃப் கேட்டலிஸ்ட்டு. ஆக்டிவேஷன் எனர்ஜி அதிகமாக இருக்கும்போது ரேட் ஆஃப் தி ரியாக்ஷன் ஸ்லோவாக தான் நடந்துகிட்ருக்கும். ஓகே, ஸோ இந்த கிராஃப் டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? கிராஃப் புரிஞ்சு முடிஞ்சான்னு பாருங்கள். அவ்வளோ.